ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்னுடைய 6th vlog. போன vlogக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒருவேளை என்னுடைய vlog பார்க்கலன்னா லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, குட் மார்னிங் கைஸ். ஸோ நல்ல தூக்கம் போட்டாச்சு. 8:30 வரை நல்லா தூங்கினேன். இன்றைக்கி ராமநாதபுரம் சைட்லேருந்து ராமேஸ்வரம் சைடு, இந்த பக்கம் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் சைடும் சவுத் சைடு நார்த் சைடு, இந்த 3 சைடும் என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படின்றத கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ணும். பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக நம்ம பிளேசஸ் கவர் பண்ண போயிடலாம். ஒரே ஒரு பேக்கை மட்டும் எடுத்துக்கிட்டேன், அதில் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குன்ட்டு. நல்லா இவ்வளோ இருட்டாக இருக்க, அமைதியான ரூம். ஓகே, ஸோ இப்போ நான் டுவர்ட்ஸ் ராமநாதபுரம். ஆக்சுவலாக நான் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி தான் நான் ரூம் எடுத்திருந்தேன். ரூம்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்ட்டு. அண்ட் எப்போவுமே நான் யூஸ்வலாக ட்ரிப்ஸ் எப்போவுமே ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு வரேன். வெறும் பிளேசஸ் மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெஸ்ட்டாக என்னால் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக என்னால் கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸ் போகணுன்ட்டு. ஸோ சீட் பெல்ட் ஆன். நேற்று ஃபுல்லாக சோழ தேசமில் இருந்தோம். இன்றைக்கி ராம்நாடுன்னு சொல்கிறாங்க, இந்த ராமநாதபுரம் அப்படின்ட்டு. ராமநாதபுரம் எப்போவுமே டே ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மெயின் ரோடை பார்க்கும்போது வர ஃபீல் இருக்கு, உண்மையிலே அது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணணுன்னா நமக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவை. ஆமாங்க, அந்த எனர்ஜி இங்கே தான் கிடைக்குது. த பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் இன் ராமநாதபுரம், வைஸ்ராய். ஆவி பறக்கிற இட்லியும் அந்த டேஸ்டான சாம்பார், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி, உண்மையிலே சூப்பருங்க. பேஷ் பேஷ். நான் தேடிட்டு இருந்த எனர்ஜி கொடுத்த இந்த வைஸ்ராய்க்கு உண்மையிலே தேங்க்ஸ் சொல்லலாங்க. ரொம்பவே டெலிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ ராமநாதபுரம்லேருந்து நார்த் சைடு நோக்கி நான் போயிட்டுருக்கேன், அதாவது காரங்காடு போட்டிங்ஸ். ராமநாதபுரம்னாலே ஒரு வறட்சியான ஊருன்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பச்சை பசேல் காட்சி அதை பொய்யாக்கும். வழி நெடுக காட்டு மல்லின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இப்போ வழி நெடுக ஃபுல்லாக வயல்வெளி தான். அட ஆமாங்க, கடலுக்கு வெறும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இவ்வளோ வயல்களை விளைவிக்கிறாங்க, அதுவும் சம்பாரக அரிசி. இப்போ நம்ம ரைட் எடுத்தால் காரங்காடு போட்டிங்ஸை நோக்கி நம்ம போவோம். இந்த காரங்காடு போட்டிங்ஸ் எக்ஸாக்டாக நம்ம பிச்சாவரத்தில் பார்த்த மாதிரி அதே மேக்ரூவ் ஃபாரஸ்ட் தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது உண்மையிலே இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இயற்கை பொக்கிஷம் தாங்க. இது ஏன் இயற்கை பொக்கிஷம் தெரியுமா? அதாவது இந்த கடலும் நிலமும் சேர்ற இடத்துல அந்த தண்ணிக்குள்ளேயே வளர்கிற இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் உண்மையிலே ஒரு இயற்கை பொக்கிஷம் தாங்க. பிச்சாவரத்துக்கு அடுத்து ரொம்பவே அழகான ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னா அது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த கருங்காடு போட்டிங்ஸ் கிட்ட இருக்கிறது தான் சொல்லலாங்க. பேக் வாட்டர்ஸில் இருக்கிற தண்ணி, அந்த தண்ணிக்கு மேலே இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்டோடைய வேர்கள், அதுக்கு நடுவில் நம்ம போட்டிங்கில் போக போகிறோன்னு தெரிஞ்சாலே உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரொம்பவே எக்ஸைட்டடாக வந்த இந்த இடத்துல எனக்கு வெறும் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சியது. இந்த போட்டிங் ஃபுல்லாகவே க்ளோஸில் இருக்குது, பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் இது. ஸோ இந்த இடத்துல கடல் ஆமைகள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது, கடலில் குப்பைகள் தவிர்த்து. ஸோ போட்டிங் க்ளோஸில் இருக்கு. அங்கே இருக்கிற கொக்கு மட்டும் கொஞ்சம் பார்க்குது சுற்றி, எப்படி இருந்த ஏரி இந்த மாதிரி குப்பை ஆயிடுச்சு அப்படின்ட்டு அது கொஞ்சம் நிறைய கதை சொல்லுது. அது ரொம்பவே ஏமாற்றத்தோட அங்கே பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு நான் வந்தேன். ஆக்சுவலாக அந்த பீச்சுக்குள்ளே கிட்டத்தட்ட 1.5 to 2 கிலோமீட்டர் வரையும் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காகவே இருக்குது. ஸோ இங்கே வந்ததுக்கு போட்டிங் இல்லாதது, இந்த அழகாக கடல் உள்ளே கூட்டு போயிட்டு சூப்பராக சுற்றி காட்டுவாங்க. கொஞ்சம் நேரம் ஒரு சின்ன ஐலாண்டில் இறக்கி விட்ருவாங்க, அதெல்லாம் இல்லை.
ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சது, இன்னைக்கு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் போட்டிங் இல்லை, ஜஸ்ட் செல்ஃப் டிரைவிங் தான் இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக வந்து இப்போ தான் நான் வந்து செக் பண்ணேன் இங்கே இருக்கிற லோக்கல்ஸில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஊர்லேயும் பிரச்சனை வருது. இந்த ஊர்க்காரங்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு போட்டிங் தேவையில்லை அப்படின்ட்டு எழுதி கொடுத்துட்டு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. மேபி ஃபாரஸ்ட் சைட்லேருந்து அவங்க அதிகமாக கேட்குறாங்களா, இல்லை இவங்க சைடு அதிகமாக கொடுக்கலையா என்னன்றது எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைனால எனக்கும் ஒரு சின்ன ஏமாற்றம், என்னால் உங்களுக்கும் ஒரு குட்டி ஏமாற்றம். நான் கொஞ்சம் ஹைப் கொடுத்துட்டேன் அதை பற்றி நிறைய. பட் டோன்ட் மைண்ட், ஏன்னா நானும் எதிர்பார்க்கல. பட் என்ன ஒரு டேக் அவேனா இதில், இனிமேல் வந்து இந்த மாதிரி பிளேசஸ்லாம் கொஞ்சம் ரேரான பிளேசஸ்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு ஃபோன் பண்ணி கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு போகணும் அப்படின்றது மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், வேறு எதுவும் இல்லை. சில நேரங்களில் சில சமயங்களில் நம்ம நினச்சது நடக்காது. இட்ஸ் ஓகே. அண்ட் இப்போ வந்து இன்னொரு பிளேஸை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். இந்த வாட்டி வந்து நான் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு நான் போகிறேன். அந்த இடத்துல ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கேட்டுட்டு நான் போகிறேன். இன்னொரு இதே மாதிரி ஒரு போட்டிங் பிளேஸ் தான். ஒரு சின்ன ஏமாற்றத்தோட மறுபடியும் என்னுடைய ட்ராவலை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆமாங்க, இப்போ ஏர்வாடி போட்டிங்கை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். அந்த இடத்துல கண்டிப்பாக போட்டிங் இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். கடலோரத்தில் இந்த நெல் பயிர்கள் விளைவிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போதே உண்மையிலேயே அது ஒரு புதுவிதமான நம்பிக்கை கொடுக்குதுங்க. ஆமாங்க, இதுவும் வந்து ராமநாதபுரத்தோட இன்னொரு முகம். இந்த கடலோரத்தில் கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரையும் ஒரு பசுமையான காட்சிகள் தெரியுது அப்படின்னா உண்மையிலே அது ஒரு வித்தியாசமான புத்துணர்ச்சியை கொடுக்குதுங்க. இந்த இயற்கையான பசுமை காட்சிக்கு முன்னாடி என்னுடைய அந்த ஏமாற்றம் மொத்தமாகவே மறைஞ்சு போச்சுங்க. ஒரு வழியாக ஏர்வாடி போட்டிங் பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே இருக்கிற போட்டிங் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மற்றும் இங்கே இருக்கிற ஊர் ஜனங்கள் 2 பேரும் சேர்ந்து நடத்துகிறாங்க. இதுதாங்க உண்மையிலே ஏர்வாடி போட்டிங். ஆக்சுவலாக இதோடைய ஒரிஜினல் பேர் என்னென்னா பிச்சை முப்பன் வலசை மணல் திட்டு சமூகம் சார்ந்த சுழல் சுற்றுலா. இந்த இடத்துல முழுசாக நம்ம பவளப்பாறைகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஹே கைஸ், நல்ல வேலை இங்கே வந்து போட்டிங் வந்து அவைலபிள் இருக்குது. உள்ள போலீஸ்கிட்டையும் செக் பண்ணேன். அவர் வந்து கேமராலாம் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு வாட்டி அங்கே சொல்லிவிட்டு போங்க, ட்ரோன் ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனிஹவ் நான் இப்போ வந்து என்னென்னா உள்ளே வந்து கடல் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு பாட்டம் லேயரில் வந்து கிளாஸ் போட் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் கீழே என்ன பார்த்தாலும் அது அழகாக தெரியும். ஸோ கடலுக்கு அடியில் இருக்கிற பொக்கிஷத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க போகலாம். கல்ஃப் ஆஃப் மன்னார், அதாவது மன்னார் வளைகுடா. இங்கே இருக்கிற இயற்கை அழகே ஒரு தனிமையாக தெரியுங்க. இங்கே இருக்கிற கடல் தண்ணியோடைய கலரும் ஒரு வித்தியாசமான நீல வண்ணத்தில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல இன்னொரு சேலஞ்சை நான் ஃபேஸ் பண்ணேன். அது வேறு எதுவும் இல்லைங்க, இந்த போட்டிங்கோடைய க்யூ. காலையில் 9 மணிக்கு வந்து புக் பண்ணுவங்கெல்லாம் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து சிங்கிளாக தானே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்களும் வேறு ஏதாவது போட்டில் வேக்கண்ட் இருந்தால் நான் அரேஞ்ச் பண்ணி விட்றேன், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ தான் வந்து இந்த பவளப்பாறை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணேன். ஒரு வருஷத்துக்கு 0.3 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் வரையும் தான் பாறை வளரும். ஸோ இது உள்ளே இருக்கிற பாறைகள்லாம் சுமார் கிட்டத்தட்ட 500-1000 வருஷம் முன்னாடியிலேருந்து வளர்ந்துட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்தால் தான் தெரியும் உள்ளே எவ்வளோ பெருசு இருக்குது, கடலுக்கு அடியில் எப்படிலாம் இருக்குது அப்படின்றது. ஆக்சுவலாக இந்த வாட்டரோடைய ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத செக் பண்ணேன். ஸோ டாப் சர்ஃபேஸ், அதாவது மேல் பரப்பு கடலில் வந்து 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் இருக்கும். அது அப்படியே உள்ளே போக போக அது அப்படியே டபுள் ஆகும். ஸோ அதோடைய டெப்த்துக்கு, அதாவது ஆழத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரில் வந்து அழகாக இந்த பவளப்பாறை வந்து வளர்ந்துக்கிட்டு வருது. அதுவும் இந்த உலகத்துக்கு தெரியாமல் கடலுக்கு அடியில் மறைவாக. ஸோ அதை வந்து இப்போ அவங்களுக்கு தெரியாமல், அதாவது கடல் பாறைகளுக்கே தெரியாமல் ரகசியமாக ஒரு கண்ணாடி வழியாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 மணி நேரம் வரையும் வெயிட் பண்ணியிருந்தேன். நிறைய விஷயங்கள், நிறைய புகைப்படங்கள், நிறைய வீடியோஸ் நான் ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கணுன்றதுக்காக லெமன் சோடாவும் எடுத்துக்கிட்டேன். ஒரு வழியாக அவங்களே கூப்பிட்டு டிக்கெட்டும் கொடுத்துட்டாங்க.
இப்போ கடலுக்குள்ளே போக போகிறோம். உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த கடல் தண்ணி பாருங்களேன், எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. நான் ஏற வேண்டிய போட்டும் வந்துருச்சு. போட்லேயும் நான் சேஃபாக உக்காந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை விட்டு கடலுக்குள்ளே நகர ஆரம்பித்தோம். அந்த கடலோடைய ஆழத்தை உணர ஆரம்பித்தேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, நான் போட்டுட்டு இருந்த லைஃப் ஜாக்கெட் மேலே தான். எனக்கு நீச்சல் தெரியாது. எவ்வளோ அடி ஆழம் இருக்கும்? 40 அடி. இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் அந்த லைஃப் ஜாக்கெட் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்றது. அந்த உப்பு காற்றுல இந்த மோட்டார் சவுண்ட் வித்தியாசமான ஃபீலுங்க. கோரல் பாலிப்ஸ், அதாவது சின்ன சின்ன விலங்குகள் சுரக்கிற இந்த கால்சியம் கார்பனேட்னால் உருவாகிறது தான் இந்த கோரல் ராக்ஸ். இந்த பாறைகள் தான் உண்மையிலே பயோடைவர்சிட்டியை பேலன்ஸ் பண்ணுது. இந்த கோரல் ராக்ஸ் தான் கடல்களின் மழை காடுகளாக கருதப்படுது. மேப்பில் பார்த்தா ஒரு புள்ளிக்கும் கம்மியான இருக்கிற சைஸில் இந்த அழகான குட்டி ஐலாண்டுக்குள்ளே இவங்க கொஞ்ச நேரம் இறக்கி விட்டாங்க. அந்த 360 வாட்டர் டிகிரி வியூ வேறு லெவலுங்க. அமேசிங்காக இருந்துச்சு உண்மையிலே. ஹலோ கைஸ், இப்போ வந்து நான் ஒரு குட்டி ஐலாண்டுக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து சுற்றி வந்து இந்த டெத் கோரல் ராக்ஸ்ன்றாங்க, அதாவது பவழப்பாறைகள். அது வந்து உயிர் வாழாத பவளப்பாறைகள்ன்ட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றாங்க, பட்டு இங்கே போட்டுடுறேன். இங்கே ஒரு 10 நிமிஷம் மட்டும் பிரேக் கொடுத்துருக்காங்க. அந்த 10 நிமிஷத்தில் நம்ம எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கணுமோ, எவ்வளோ கவர் பண்ணிக்கணும். அந்த 2 அலைகளும் மோதி விளையாடுற காட்சிகள் உண்மையில் ஒரு விஷுவல் ட்ரீட்டுங்க. ஸோ இங்கேருந்து இன்னொரு கண்ணாடி போட் ஒன்று வரும். அது வழியாக வந்து இன்னும் உள்ளெல்லாம் போயிட்டு கடலுக்கு அடியில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காட்ட போகிறாங்க. ஸோ இப்போ வர வழியில் மட்டும் இந்த கிராஸ் மட்டும் எடுக்க ட்ரை பண்ணேன். அண்ட் என்னோடய ஆக்ஷன் கேம் வந்து தண்ணி உள்ள டிப் பண்ணி இப்போ தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். தண்ணி உள்ள டிப் பண்ணலான்னு தான் சொல்லியிருக்காங்க. கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கேன். நிறைய இடத்துல நான் என்கொயரி பண்ணேன். உள்ளே இருக்கிறது எல்லாமே டிப் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கடலுக்கு அடியில் இருக்கிற பொக்கிஷமான காட்சிகள் உங்களுக்காக. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த நீலக்கடலின் ஒரு அமைதியான உலகம். அதில் அலைகள் பாடும் ஒரு மௌன கவிதை, அந்த பாறைக்குள் இருக்கும் சின்ன சின்ன சுவாசம், உண்மையிலே ஒரு மெய் சிலிர்க்க வைக்கும் காட்சிங்க இது. இதில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கல்லும் அது ஒரு வளரும் உயிருங்க. வருஷத்துக்கு 2 சென்டிமீட்டர் மட்டுமே வளர்கிற ஒரு உயிர். இந்த கடலுக்கடியில் நீந்தும் இந்த வண்ண மீன்கள் அழகுக்கு கொஞ்சம் கூட கம்மி இல்லாமல் ரொம்பவே அழகாக காட்சி அளிக்குது. அந்த கதிரவன் பிரகாசத்தில் மின்னும் இந்த பவள பாறைகள் உண்மையிலே ஒரு இயற்கை அதிசயம் தாங்க. கடலுக்கடியில் ஒளிந்து கொண்டிருக்கும் இந்த ரகசியங்களை ரொம்ப அழகாக வெளி உலகத்துக்கு கொண்டு வராரு நம்ம கதிரவன். கடலுக்கடியில் அந்த இயற்கை பறவைகளின் ஊர்வலம் வேற லெவலுங்க. ஐ ஹோப் இந்த விஷுவல்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த விஷுவல்ஸ் பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. ஒரு வழியாக கடல் மேல் பரப்புக்கு வந்தாச்சு. என்னால் நிச்சயமாக நம்பவே முடியலங்க, இவ்வளோ ரகசியங்கள் கடலுக்கு அடியில் இருக்கா. வித்தியாசமான ஒரு உலகத்துக்கு ட்ராவல் பண்ண ஃபீல் எனக்கு இருந்துச்சுங்க. ஒரு அமேசிங்கான ஒரு கிரியேச்சர்ஸை போய் பார்த்தோம். கடலுக்கு அடியில் 30 அடி ஆழத்தில் கடலுக்கு கீழே ஒளிஞ்சி கொண்டு இருந்த இந்த பவளப்பாறையை சூப்பராகவே நல்லா ரசித்தோம். ஸோ போட் வந்து கண்டினியூஸாக ஸ்பீடாக போயிட்டே இருந்தது. அவங்க நிற்கக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃப்ரேம்ஸ் கடலுக்கு அடியில் இருக்கிற வாட்டர் ப்ரெஷரில் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு தெரியல. இஃப் ஒருவேளை அப்படி இப்படி இருந்தால் டோன்ட் மைண்ட். இதில் வந்து ஒரு விஷயம் என்னடான்னா, அந்த பவளப்பாறையுடைய பொறுமை வந்து ரொம்பவே நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். ஒரு வருஷத்துக்கே வந்து அது ஒரு 2 சென்டிமீட்டர் தான் வளருது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் பொறுமைன்றது எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஸோ இதுதான் வந்து இந்த பவளப்பாறை கிட்ட நான் என்னுடைய டேக்அவேவாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பிளேசஸை உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் இந்த நரேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி தோணுதோ அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய பிளேசஸை நான் காட்டுறேன். ஸோ இப்போது ஏர்வாடி போட்டிங்கை முடிச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து டுவர்ட்ஸ் நான் பாம்பன் பிரிட்ஜை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். முடிஞ்சால் சன்செட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது வந்து 1.5 hour காட்டுது இங்கேருந்து மேப்பில், 64 kilometers இங்கேருந்து. நிச்சயமாக சன்செட்டுக்குள்ளே பாம்பன் பிரிட்ஜ் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஏதாவது பிளேஸ் இருந்துச்சா நான் செக் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து நான் இப்போ பாம்பன் பாலம் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து இன்னும் 1.5 hour காமிச்சதுனால ஜஸ்ட் சேஞ்ச் இன் மை பிளான். ஸோ இங்கே என்ன பிளேசஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது இங்கே வந்து சேதுக்கரை பீச் அப்படின்ட்டு ஒன்று அழகாக இருக்குன்ற மாதிரி எல்லோரும் சொன்னாங்க. ஒரு 2-3 இடத்துல சேதுக்கரை பீச் போங்க நல்லா இருக்கும்ன்ட்டு. அந்த சேதுக்கரை பீச்சை வந்து நான் ஜஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. ஆக்சுவலாக இந்த பிளேஸ்க்கு என்ன ஏன் அங்கே கூட்டிகிட்டு போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் அங்கேருந்து ஒரு 10,000 வானர சேனை வந்து ஒரு அழகாக வந்து ஒரு பாலத்தை கட்டி அந்த பாலத்திலேருந்து தன்னுடைய பிரபுவான ராமச்சந்திரர் வந்து அங்கே கடந்து போனதாக புராணங்களில் சொல்லப்படுதுன்ட்டு கூகுளில் சொல்லுது. கேட்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் நான் வந்து இந்த சேது பாலம் அது வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த இடத்துலேருந்து தான் கட்டினாங்க அப்படின்றது கூகுளில் சொல்லுது. அண்ட் அதோட என்னுடைய எக்ஸைட்மெண்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சேதுக்கரை பீச்சு கிட்ட போகும்போது இந்த மயில் என் கண்ணில் தென்பட்டதுங்க. அதாவது இது ஒரு பாசிட்டிவ் சைனாகவே நான் உணர்கிறேன். ஒரு மயில் கண்ணுக்கு தெரியுதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஒரு டிவைன் ப்ரெசன்ஸ் இருக்குன்றது உண்மை. சேதுக்கரை பீச்சை பற்றி கூகுளில் படிக்கும்போது எனக்கு ஏற்பட்ட ஷாக், இந்த மயிலை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட அந்த பாசிட்டிவிட்டி, மேபி இது ஒரு கோயின்சிடென்ஸாக இருந்தாலும் பட் சம்திங் ஏதோ ஒரு டிவைன் ப்ரெசன்ஸை நோக்கி தான் நான் மூவ் ஆகிறேன் அப்படின்றத எனக்குள்ளே உணர்ந்தேன். ஒரு வழியாக இந்த சேதுக்கரை பீச்சுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அந்த சன்செட்டை பார்த்த உடனே அப்படி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தா இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும். சேதுபந்தன ஜெயவீர ஆஞ்சநேயர். இந்த கோவில் ரொம்பவே பழமை வாய்ந்த கோவில் என்று சொல்லப்படுது. இந்த கோவிலை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலான்னும் போது இந்த கோவிலுடைய அர்ச்சகர் தன்னுடைய நித்திய கர்ப்பமான சாயும் சந்தியாவதனத்தில் ஈடுபட்டு இருந்தார். அதாவது அர்க்கியம் விட்டுட்டு இருந்தார். அவர்கிட்ட இந்த கோவிலை பற்றி நான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். நமஸ்காரம். அடியன் கிரிவாசன். கடந்த 4 தலைமுறையாக இங்கே நாங்கள் கைங்கரியம் பண்ணிகிட்ருக்கோம். தாத்தாவோட அப்பா பூஜை பண்ண கோவில் இது. அது இங்கே ஆஞ்சநேயர் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இங்கேருந்து பாலம் கட்ட ஆரம்பித்த இடம். சீதாதேவியை மீட்கிறதுக்காக இந்த கரையில் என்ன கல் போட்டு பாலம் ஆரம்பித்ததா ஐதீகம். அதனால தான் அவர் சேதுபந்தன ஜெயவீர ஆஞ்சநேயர். சேதுன்னா பாலம், பந்தனம்னா கட்டுறதுன்னு அர்த்தம். அதனால தான் இந்த இடம் பேர் சேதுக்கரை, பாலம் ஆரம்பித்த கரையினால். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உள்ள மீனவர்களாக சேர்ந்து கடல் உள்ள போட்டிங் மாதிரி அழைச்சிட்டு போய் காமிச்சிருந்தார். தென்கிழக்கு மூலையில் கடல் உள்ள 1 கிலோமீட்டர் அழைச்சின்னு போனான்னா அந்த இடத்துல இடுப்பளவு தண்ணிக்கு கீழே பாலம் ஆரம்பிக்கிற இடம் இருந்தது. இன்னும் அதே இடத்துல இருக்குது அந்த ஆரம்பிக்கிற இடம். இப்படி அழைச்சின்னு போகும்போது போட்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி 2 பேர் தவறிட்டார். அதுலேருந்து சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டார் கவர்மெண்ட்லேருந்து. இங்கேருந்து ஆரம்பிக்கிற பாலம் தனுஷ்கோடி வழியாக கிராஸ் ஆகி தலைமன்னாரில் போய் முடிகிறதா ஐதீகம். ஆஞ்சநேயர் வந்து இங்கே அபயஹஸ்தம், தன்னோட வானர சேனைகளுக்கு ஆசீர்வாதம் வழங்கின இடம். கடலில் எப்படி பாலம் அமைக்கிறேன்னு தன்னோட வானர சேனைகளாக கேட்கும்போது என்னோட ஆசீர்வாதத்தில் முடியும்னு சொல்லி அபயஹஸ்தனில் சுயம்புவாக காட்சியளிக்கிறார் மூர்த்திங்க. திரபுலானில் வந்து தர்பசேன ராமர் பார்த்துருப்பார். தர்பப்புல அணையாக வச்சுட்டு பெருமாள் பள்ளி கொண்டு நின்றிருப்பார். 33 கோடி தேவரோட ஆலோசனை பண்ணுவார். அப்படி ஆலோசனை பண்ணும்போது சமுத்ராஜன்ற தம்பதியோடு போய் ராமர்கிட்ட சரணாகதி அடைஞ்சதுக்கப்புறமா விபீஷன் இலங்கையிலேருந்து வந்து ராமர்கிட்ட சரணாகதி அடைஞ்சதுக்கப்புறமா விபீஷன் வழி சொல்ல இங்கேருந்து இலங்கைக்கு பாலம் கட்ட ஆரம்பித்ததா ஐதீகம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோவிலுடைய அர்ச்சகர் வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணார் என்ன இந்த கோவில் எதுக்காக அப்படின்றது. ஸோ இந்த கோவிலில் தான் வந்து ஆஞ்சநேயர் அவர்களுடைய சேனைகளுக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். அதாவது எப்படி பாலம் கட்ட வேண்டும் என்பதற்கு இங்கே கட்டப்பட்ட இந்த பாலம் தான் வந்து சீதாதேவியை மீட்கிறதுக்காக உபயோகப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல தான் வந்து ஆஞ்சநேயர் வந்து அவதாரமாக ஸ்வயம்புவாக அவதாரம் கொடுத்தார் அப்படின்ற மாதிரி அர்ச்சகர் சொல்கிறாரு. இங்கேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரையும் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்களாம். உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சேது பாலம் ஸ்டார்ட் ஆகிற இடம் காட்டுறதாகவும் அப் டு 2004 வரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அந்த 2004 சேஃப்டி இல்லை அப்படின்றத யாரையும் கூட்டிகிட்டு போய் காட்டுறதில்ல. நான் எங்கேயோ பாம்பன் பாலம் போக வேண்டியவன் இங்கே என்னை ஏன் கூட்டிகிட்டு வந்ததுன்னும் போது உண்மையிலே
பிரமிப்பாக இருக்குது. உண்மையிலே ஒரு மாதிரி குஸ்பம்ஸ் ஃபீலாகவே இருக்குது. சேதுக்கரை சேது பந்தன ஜெயவீர ஆஞ்சநேயர். உண்மையிலே இன்றைக்கி நான் அது பிளானே பண்ணல, பட் அது நடந்தது. அந்த ஸ்டன்னிங் எக்ஸ்பீரியன்ஸோட அந்த இடத்த விட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அதே வைஸ்ராயில் என்னுடைய டின்னரை முடிச்சுட்டு ரூமுக்கு கிளம்பி போயிட்டு நான் தூங்க போகிறேன். இதோட இந்த டேவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த டேவை நான் பிளான் பண்ண மாதிரி நடக்கலைன்னாலும் ஆனால் ஏதோ ஒரு கம்ப்ளீஷன் மட்டும் ஆயிருக்கு அப்படின்றது மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். until then bye bye.